சில வேளைகளிலே கர்த்தருடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடாமல் போகும் பொழுது சத்துரு நம்மை சூழ்ந்து கொள்வான். அந்த நேரத்தில் நாம் கூக்குரல் இடும் பொழுது, என் பேச்சை கேட்கலல்ல அதனால போட்டோம். நம்ம பிள்ளைங்கள் அப்படி தான் சொல்லுவோம், நான் சொல்லி கேட்கலல்ல அதனால அனுபவிக்கட்டும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க, நான் சொல்லி கேட்கல கொஞ்சம் அனுபவிக்கட்டும், அப்போ தான் என்ன வரும், அறிவு வரும். அதே மாதிரி தான் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் மனிதர்கள் சொல்கிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது மனிதர்கள் சொல்கிற வார்த்தை, ஆனால் இவன் கூக்குரலிடுகிறான் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நான் மடிந்து போவேன், என்னை கொல்ல வருகிறார்கள், என்னை சுற்றிலும் சூழ்ந்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனுக்கு எப்படி இருந்தாராம், அனுசாரியா இருந்தாராம். அனுசாரி என்று சொன்னால் உதவியாய் இருந்தாராம். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு தேவன் உதவி செய்வாரா, அனுசாரியா இருப்பாரா, என்னுடைய சத்துருக்களை என்னை விட்டு விலகும்படி செய்வாரா என்று சொல்லி நீங்கள் இந்த ராத்திரி வேளையில் இந்த டிவிக்கு முன்பாய் நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். தேவன் சொல்கிறார், நிச்சயமாகவே நாங்கள் உங்களுக்கு அனுசாரியா இருப்பேன், நான் உங்களுக்கு அனுசாரியா இருந்து உன்னை விடுவிப்பேன், உன்னுடைய சத்துருக்கள் உன்னை விட்டு விலகும்படி நான் செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா.